வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் பரிசு 5000 வழங்க உத்தரவுகள் பிறப்பிக்க போகிறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக இந்த ஆண்டு உங்களுக்கு 5000 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வந்திருக்கு மக்களே. பொங்கல் பரிசு தொகையை குறித்து அடுத்தடுத்த தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் யாருக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, எவ்வளோ அமௌண்ட்டு பொங்கல் பரிசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியுங்க. ஸோ தமிழகத்தில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டில் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக பொங்கல் பரிசு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே ஒரு நல்ல செய்தியை கொடுக்க போகிறாங்க. ஸோ தமிழகத்தில் 5 வகையான ரேஷன் கார்டு இருக்குது. அதில் 3 வகையான ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கிடைக்க போகுதுங்க. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை 2025 வராததால் திமுக அரசு மீது மக்கள் அதிருப்தி இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் 2026 பொங்கலுக்கு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் வழங்க அரசு முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் பரவிட்டிருக்குங்க. இதனை உறுதி செய்யும் விதமாக நிதி ஆதாரத்தை தயார் செய்ய நிதித்துறையுடன் அரசு வலியுறுத்தியுள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தற்பொழுது இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. ஸோ பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்குது. இதற்கான நிதியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ திரட்ட போகிறாங்க. ஸோ நிதித்துறைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதே போல் தான் அதிமுக அரசு 2500 ரூபா பொங்கல் பரிசு வழங்கியதும் கடந்த முறையில் குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக அவங்க தான் வழங்கினாங்க. அதன் பிறகு திமுக அரசு இப்போ வழங்க போகிறது தாங்க அதிகபட்சமான தொகை அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த பொங்கல் பரிசை இப்போந்தே நீங்கள் பெறுவதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. பொங்கல் பரிசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு அரசு ரேஷன் கடைகளில் இந்த பொங்கல் பரிசுகள் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இந்த பொங்கல் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. அரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை, உப்பு, துணிப்பை, கரும்பு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்ப அட்டைகளுக்கு இத்தனை பொருட்களுமே கொடுக்கலாம். வரும் பொங்கல் பண்டிகையொட்டி 3000லேருந்து 5000 வரை ரொக்க பரிசாக வழங்க தமிழக அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, 21 வகையான பொருட்களையும் கொடுக்கலாம், பரிசு தொகுப்புடன் கொடுக்கலாம். இதற்கான டோக்கன்கள் எல்லாமே வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதி முதல் அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் இந்த டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. பொங்கல் பரிசு அனைத்து வகையான ரேஷன் கடைக்குமே கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கே 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் பொங்கல் பரிசு கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ உறுதியாகிடுச்சு, இந்த 5000 ரூபா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 5000 ரூபா கண்டிப்பாக பொங்கல் பரிசு இந்த நபர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். முதற்கட்டமாக நம்மளுடைய மகளிர் உரிமை தொகைக்கு பெறக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் வைத்திருக்கக்கூடிய அனைத்து அக்கௌண்ட்டுக்குமே 5000 ரூபா போட போகிறாங்க. அவங்களுக்கு 5000 ரூபா ப்ளஸ் 1000 ரூபா வரும். ஒருவேளை மகளிர் உரிமை தொகை நீங்கள் பெறலைங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு கிடைக்கும். ஸோ இதை தாங்க பொங்கல் பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக வரக்கூடிய 2026 பொங்கல் பரிசு 5000 ரூபாய் உறுதி செஞ்சுருக்காங்க. இவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்ன்ற தகவலும் நாம் இப்போ சொல்லியாச்சு. ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசில் டோக்கன்கள் அனைத்துமே அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளை தான் கொடுக்க போகிறாங்க. அந்த டோக்கன்களை இப்போந்தே நீங்கள் வாங்க தயாராகி கொள்ளுங்கள். அதுவும் இந்த தேதிகளில் தயவுசெய்து வெளியூர் பயணத்தை எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அங்கங்கே மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் கடைகளில் தான் இந்த டோக்கன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஸோ இதை பொங்கல் பரிசுக்கு ஒரு ஏதாவது பட்டியல் ரெடி பண்ணுறாங்களா, எலிஜிபிள் கேண்டிடேட் அப்படின்றது கேள்வியாக கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி எலிஜிபிள் கேண்டிடேட் பட்டியல் இதுவரை வெளியிடலை. ஒருவேளை வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே, பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.